வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து குனாஃபா சாக்லேட். இது வந்து எங்க வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஓபன் பண்ணாம அதை ஒளிச்சே வச்சுட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு வந்து நேத்து வந்து நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ ஹாப்பி நியூஸ்ன்றதுனால சரி இந்த சாக்லேட் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிடுவோமா? இது எப்படி இருக்கும் தெரியல. எல்லாருக்குமே காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. காமிக்கிறேனே. குனாஃபா இப்ப வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட் எல்லாம் நிறைய வந்து குனாஃபா தான். டெய்லி குனாஃபாவே உள்ள போகுது. டெய்லி எங்க அம்மாக்கு பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து குனாஃபா சாக்லேட் சாப்பிடுவோன்னு நினைச்சேன், பார்க்கல. ஏன்னா வாங்கிட்டு வருவார்னு எதிர்பார்க்கல. ஸோ வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து துபாய் குனாஃபா சாக்லேட். நான் வீட்லயே பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இதுக்கு அங்கேருந்தே வந்ததுனால இதை வெயிட் பண்ணி பத்திரமாலாம் எடுத்து வைக்கல. பசங்க கிட்ட சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதுனால நல்லா இருக்கு. பின்னாடி கம்மிங்க. டேரி மில்க் மாதிரிக்குது. டேரி மில்க் தான். குனாஃபா இங்க பாருங்க, முன்னாடி ஓபன் பண்ணலாம். உள்ள இருக்கு. இதுல 4 பீஸ் இருக்கு. 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு செம்ம வாசனையா இருக்கு. இது எப்பவுமே கொஞ்சம் கரைஞ்சி அப்படியே இருந்தாதான் நல்லா இருக்கும். உள்ள வந்து இது ஒரிஜினல் துபாய் குனாஃபா சாக்லேட். இது நல்லா இருக்கு. நம்ம குனாஃபானா என்ன சொல்றோம்? குனாஃபா சாக்லேட்னா உள்ள வந்து சேமியா இருக்கும். பிஸ்தா பருப்போட பச்சை கலர்ல அந்த எசன்ஸ் பிஸ்தா பருப்பு அரைச்சி ஊத்துறதுதான் குனாஃபா. அந்த க்ரீம். இவரு வாங்கிட்டு வந்த குனாஃபா சாக்லேட் எல்லாத்துலயுமே என்னன்னாக்கா, குனாஃபாவன்னா அந்த பிஸ்தா பருப்போட க்ரீம் தானே, அது அரைச்சி இது பண்றது பச்சை கலர்ல அந்த க்ரீம் மட்டுமே இருக்கும். அந்த அந்த சாக்லேட் மேல வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் மேல லேயரு அந்த வேர்ஃபிள் லேயர் மாதிரி வருது. மேல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கு உள்ள வந்து இந்த வேர்ஃபிள் லேயர் மாதிரி ரவுண்டா, அதுக்குள்ள க்ரீம். குனாஃபா க்ரீம் ஒண்டிதான். ஆனா க்ரீம்னா உள்ள வந்து சேமியா கிடையாது, வெறுமனே க்ரீம். அவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளோதையா நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஒரு குனாஃபா சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு குனாஃபா சாக்லேட் சாப்பிட்டுட்டு தூங்குறதே. இருக்கிற வரையே என்ஜாய் பண்ணணும், இல்லைன்னா கொம்முன்னு இருக்கணும். இது வந்து துபாய் குனாஃபா பெரிசு பார். அவர் ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தாரு. இது எவ்வளோலாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. எவ்வளோனோ கேட்க மாட்டோம், எவ்வளோன்னு அவரும் சொல்ல மாட்டாரு. கடைக்குதான் சாப்பிடணும், அவ்வளோதான். நம்ம கேட்டோம்னா திட்டுதான். அவ்வளோ கொடுத்தோமா சாப்பிடுங்களா சந்தோஷமா, அது எதுக்கு எவ்வளோ ரேட்டுன்ட்டு அப்படின்வாங்க. ஸோ குனாஃபா சாக்லேட், இது துபாய் குனாஃபா ஒரிஜினல் குனாஃபா சாக்லேட். மேல மேல இருக்கிற இந்த லேயர் ஃபுல்லாவுமே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த டெய்ரி மில்க் மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா காஸ்ட்லியா. அதில் போட்டதுமே கரையுது. அது எப்படி இருக்குன்னே தெரியல, அப்படியே கரையுது. நடுவில் அந்த குனாஃபாவோட க்ரீம் மட்டும், இது எப்படி சொல்றதே தெரியல, சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு. இதை வெயிட் பண்ணி சாப்பிடணும்ட்டு இன்னைக்கு சாப்பிடணும்னு இருக்கு.
எனக்கு வந்து இப்படி சாப்பிட்றத விட எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த சில்னஸ் போனது அந்த க்ரீமியா எடுக்கும் போது அப்படியே க்ரீம் வர்றோம் பாருங்க, அப்படியே சாப்பிடும் போது அப்படியே. இப்போ இது வந்து சில்னஸோட இருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சு அதை இது பண்ணுறதுக்காக அந்த சில்னஸ்லேயே நான் உடச்சி எடுத்துட்டேன். அதனால இது இப்போ சாப்பிட எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை உடச்சி அந்த க்ரீமியாக இருக்கும் போது டெய்ரி மில்க் இந்த குனாஃபா சாக்லேட்லாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நிமிஷத்துல வெளியே வச்சதுமே கரைஞ்சிடுது. அதனால அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிடும் போது அப்படியே நீட்டாக அந்த க்ரீம் ஊற்றும் வாயில. எப்படி இருக்கு அவன்? நல்லா இருக்கு. அந்த சேமியா வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா கடிக்கும்போது கடாமுடான்னு இல்லாம சேமியா இருக்குதான் தெரிய மாட்டேங்குது. கருக்கு 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 கருக்குன்ட்டு நல்லா இருக்கு. எப்படி சொல்றது தெரியல, சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரே இதுவா சாப்பிட முடியாது, ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லின்றதுனால வச்சு வச்சு சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது, ஒரேடியாவும் சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதே சமயம் நிறைய சாப்பிட்டு திகட்டுது அப்படின்னு சொல்ல முடியாது, திகட்டவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பி இன்னொரு பைட் போடணுன்னு தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. இப்போ சாப்பிடும் போது தான் அந்த க்ரீமோட அந்த சேமியா கருக்குன்னு சவுண்டு கேட்குது. உண்மையா இந்த சாக்லேட் நான் சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கிடைச்சிச்சு. எடுத்துக்கோ. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, சொல்ல வார்த்தை இல்லை. நான் சொன்னதே தான், சொல்ல வார்த்தை இல்லை. துபாய் ஸ்டைல் குனாஃபா சாக்லேட் உங்களுக்கு தெரியுதா? இது சூப்பர் 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 சூப்பர். இந்த சாக்லேட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம ஊருது மாதிரிலாம் வந்து டக்குன்னு திருப்பி ரேட்டு பார்க்கலான்னா தெரிஞ்சவங்க ரேட் பார்ப்பாங்க. அங்கத்தி காசுக்கும் நமக்கும் ரேட் எப்படின்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரே ஒரு சாக்லேட் தான், திகட்டாம ஒரு பார் 4 பீஸ் இருக்கு. அதில் அந்த 4மே ஒருத்தரே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மைல்டு டேஸ்ட்டு, திகட்டுதுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்லான்னு பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் பாய் பாய். நீ கீழே உட்காந்து சொல்லு. பாய் பாய்.